தெரசா அவர்களுடைய 115வது பிறந்த நாள் விழாவை இந்த அருமையான வேளையில் கொண்டாடி வருகின்றோம். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு இந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் டாக்டர் ஜி.கே. தாஸ் அவர்களை தலைமையேற்று நடத்திட வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த அறக்கட்டளையினுடைய இணை நிறுவனர் கடந்த 28 வருடங்களாக இந்த அமைப்பினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் அண்ணன் ஏ. சேவியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விஜிபி குழுமத்தின் தலைவர் சேர்மன் ஐயா சந்தோஷம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழுமத்தின் சேர்மன் எத்தனையோ பிள்ளைகளை இலவசமாக படிக்க வைத்து கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் விருது பெற்ற இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஐயா டாக்டர் தேவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு இன்பா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு தங்கமுத்து நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு தெய்வசிகாமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு மரியநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு ஆர்.எஸ். முத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு சுரேஷ் மரியநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு எம். இளங்கோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு சுலைமான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு ஆட்டோ தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கே.வி. சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மட்டுமல்லாது திரு ஸ்டீஃபன் அண்ட் விவேகானந்தன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆந்திராவினுடைய தலைவர் திரு ஆனந்த் பாபு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கோலார் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரஞ்சித் குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஆட்டோ சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு ஜே. கருணாநிதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கர்நாடக மாநிலத்தினுடைய நிர்வாகி திரு வேலு அவர்களையும் திரு சிவராஜ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு சுந்தர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஜோஸ்வா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாஸ்டர் ஜோஸ்வா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தெரசா அவர்களுடைய
115வது பிறந்த நாள் விழாவினை அன்னை தெரசா அறக்கட்டளையினுடைய நிறுவனர் டாக்டர் அண்ணன் ஜி.கே. தாஸ் அவர்களுடைய தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். ஏற்கனவே மேடைக்கு அழைக்கும் போது உங்கள் அனைவருடைய பெயர்களை கூறியதால் மீண்டும் ஒரு முறை பெயர்களை அழைத்து நேரத்தை வீணாக்குவதை தவிர்த்து மேடையில் இருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சேவையை மக்களிடம் கொண்டு சென்று அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அன்னையின் 115வது ஆண்டு பிறந்த நாள் விழாவில் எத்தனையோ அற்புதங்களை செய்து அன்னை தெரசா அவர்கள் இந்த மண்ணில் அவதரித்தார்கள். அவர்கள் செய்யாத சேவையே இல்லை என்று கூறும் அளவிற்கு மக்களை வரவழைத்து எந்த உதவியும் செய்யாமல் நேரடியாகவே மக்களிடம் சென்று வறியவர்களை சந்தித்து விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை அவர்களுடைய துயரத்தை கண்டுணர்ந்து அவர்களுடைய இருப்பிடங்களுக்கே சென்று குறிப்பாக குடிசை பகுதிகளுக்கே சென்று அவருடைய சேவையை தன் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தார்கள் என்பதை மிக விளக்கமாக அண்ணன் சேவியர் அவர்கள் உங்களிடத்தில் கூறினார்கள். இந்த அன்னை தெரசா அறக்கட்டளை என்பது கடந்த 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி நிறுவப்பட்டு ஏறக்குறைய 28 ஆண்டுகள் இந்த அமைப்பை நல்வழிப்படுத்தி ஏழை மக்களுக்கு அத்துணை உதவிகளையும் செய்து இந்த 28 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறார்கள். ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம், ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம், ஆனால் தொடர்ந்து 28 ஆண்டுகள் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இதை வழிநடத்தக்கூடிய தகுதியும் திறமையும் ஆற்றலும் எல்லா விதமான அறிவு நுட்பமும் பொருந்தக்கூடிய அளவில் இந்த அமைப்பினை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பிற்காக ஏறக்குறைய 10,000 சதுரடி கட்டிடத்தை வாங்கி அவற்றை ஒவ்வொரு செங்கலாக பாதித்து எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து மிக நுட்பமாக ஒவ்வொரு மக்களுக்கும் எந்தவித உதவியும் தடைபடாமல் இவை சென்றடைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த அறக்கட்டளை நடத்தி வரும் டாக்டர் ஜி.கே. தாஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இணை நிறுவனராக இருக்கும் அண்ணன் சேவியர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.